ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது எந்த ஃபுட்டை எப்படி எந்த டைமில் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது காலைல சாப்பிடும்போது நீங்கள் ஆல்ரெடி வச்ச பொருள் சாப்பிடுங்கன்னாரு. இட்லி, இடியாப்பம், தோசை அதுமாதிரிலாம் சாப்பிடுங்கன்னாரு. மதியானம் சாப்பிடும்போது நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிடுங்கன்னாரு. நைட்டில் சாப்பிடும்போது நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்கன்னாரு. ஏன் நான் கேட்டேன், அவர் என்ன சொன்னார்னா, நான்வெஜ்ஜு நீங்கள் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் ஆகாது, அதனால் பகலில் சாப்பிடுங்கன்னாரு. நான் இப்போ பகலில் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன சொன்னாருன்னா, காலைல எழுந்துக்கும் போது நீங்கள் தண்ணிலாம் எப்படி குடிப்பீங்கன்னு கேட்டார். தண்ணிலாம் குடிக்கிறது எப்படி சொல்லி கொடுத்தாரு. எல்லாத்தையும் நான் சரி பண்ணேன். நான் ஆரோக்கியமானதால் பாண்டிச்சேரியில் மலர் வெல்னஸ் சென்டர் வச்சு ரன் பண்ணி அது மூலிமா நிறைய பேர் பிரச்சனையை நான் சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். உணவு முறை மூலிமா நான் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன். உணவு முறை மூலிமா நிறைய பேர் சரி பண்ணி கொடுத்துருக்குறேன். என்கிட்ட யார் வந்தாலும் ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்லை, என்கிட்ட வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், வயிறு சம்பந்த பிரச்சனை, பேக் பெயின், அல்சர், கேஸ்ட்ரிக், இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு முறை மூலிமா ஆரோக்கியமாக இருக்குது. நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிக்கிறேன். என் நோக்கம் என்னன்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஹோட்டலில் ஃபுட்டு உங்களை நான் சாப்பிட வேணாம்னு சொல்லலை, சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, வளமோடு வாழுங்க. அதுக்காக தான் இந்த டாபிக் நான் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலத்தில் நம்மளாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்போ ஹோட்டலுக்கு போக மாட்டோம், எதாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ கூட்டு குடும்பம் இல்லை, எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபேமிலி ஆகிடுச்சு. வேலைக்கு போகிறாங்க, நைட்டு உணவு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாம் ஆன்லைன் போச்சு. ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க, மொபைல்லே தட்டுக்கிறாங்க, மொபைல் தட்டுறாங்க, ஆர்டர் போடுறாங்க, வருது. அந்த ஃபுட்டு ஹோட்டலில் நல்ல ஃபுட்டாக தான் கொடுப்பாங்க, ஆனால் வெட்டினு வராங்கள பேக்கிங் பண்ணி, அதில் நிறைய ப்ராப்ளம் வருங்க. நம்ம வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. வயிறு நல்லா இருந்தால் உயிர் நல்லா இருக்குன்னுவாங்க. இதில் என்னன்னா, நிறைய பேர் தெரியாமல் அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றாங்க. ரிட்டன் வந்த ஃபுட்டு இருக்கும். ஆன்லைனில் எதை சாப்பிடணுமோ அதான் சாப்பிடணும். ஆன்லைனில் எல்லாமே வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஆன்லைனில் மெடிசன் வாங்கி சாப்பிட்ற சூழ்நிலை போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கும். ஆன்லைனில் கிடைக்கிற பொருள் நம்ம வாங்கி சாப்பிட்றதால தான் நிறைய ப்ராப்ளம் வருது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பர்த்டே கேக் வாங்கி கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து போயிடுச்சிங்க. ரீசெண்டாக நடந்ததுங்க. நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் நல்ல ஆரோக்கியமாக இருக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோவே உங்களுக்கு போடுறேன். விழிப்புணர்வு வீடியோ தான் இது. நான் என்னுடைய லைஃப்பில் நடந்ததை நான் அப்படி உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்கிறேன். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா இதை ஹோட்டலில் சாப்பிட வேணான்றாரு, ஆனால் சாப்பிடுன்னு சொல்கிறாரு நினைப்பாங்க. ஹோட்டலில் உங்களை சாப்பிட வேணாம் சொல்லவே இல்லை. ஹோட்டலில் சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, நைட்டில் சாப்பிட்றது கம்மி பண்ணுங்கள். அன்டைமில் சாப்பிடாதீங்க. அன்டைமில் போய் பிரியாணி சாப்பிடாதீங்க. நைட் பிரியாணி போச்சு, நைட்டில் பரோட்டா வருது, நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றாங்க. நம்மளை சுற்றி 100 கிலோமீட்டருக்குள்ளே என்ன வளருதோ அதை நம்ம சாப்பிடணுன்னு நம்ம முன்னோர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டோம். நம்மளுடைய உணவு கலாச்சாரம் டோட்டலாக மாறி போச்சு. இந்த உணவு கலாச்சாரத்தை நம்ம மாற்றினாதான் பின்னாடி வர நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு காரணம் என்னன்னா, அப்பாவுக்கு என்ன இருக்கோ, அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கோ அது குழந்தைங்க வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அம்மாவுக்கு நோய் எதிர்ப்பு கம்மியாக இருந்தால் குழந்தைக்கும் அந்த பிரச்சனை வருது. குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் வருது,
குழந்தைக்கு ஃபீவர் வருது. இந்த கிளைமேட்டில் எதை சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், பார்த்து சாப்பிட்ணும். இந்த கிளைமேட்டில் மசாலா ஐட்டத்தை கம்மி பண்ணணும். அதே மாதிரி ஆயில் அதையும் கம்மி பண்ணணும். ஆயில் கம்மி பண்ணினா உங்கள் ஆயில் கூட வரும். ஆயில் அதிகமாக சாப்பிடும்போது பல பிரச்சனை வருங்க. அதே மாதிரி எதை பண்ணாலும் தண்ணி குடிக்கிற ஹேபிட் வரணுங்க. தண்ணி வந்து நீங்கள் 20 கிலோ வெயிட் இருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இது நான் சொல்லிங்க, WHO சொல்லிடுறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க சொன்னது. 20 கிலோ வெயிட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி. நீங்கள் ஒரு 60 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிற ஹேபிட் இருக்குதுங்க. யாருமே குடிக்கிட்டே கேட்டால் தண்ணி குடித்தா கிட்னி வீணாக போன்னு சொல்கிறேன். தண்ணி குடித்தாதாங்க கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும். தண்ணி குடிக்காதனால தான் கிட்னி வீணாக போகும். தண்ணி குடிக்கலனா உங்களுக்கு தலைவலி வரும், பேக் பெயின் வரும், ஃபீவர் வரும், அசிடிட்டி வரும், கேஸ்ட்ரிக் வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்கு வாட்டர் மெயினுங்க. வாட்டர் தான் மெயின். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 70% தண்ணி இருக்குதுங்க. தண்ணி அளவு குறையக்கூடாது. அதே மாதிரி சாப்பிடும்போது இதை சாப்பிட்டா நல்லதா கெட்டதா பார்த்து சாப்பிடுங்க. நம்ம வந்து பார்த்து சாப்பிட்றது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், நாய் இருக்குல்ல, நாய் என்ன பண்ணுன்னா, நீங்கள் பிரியாணி வச்சிங்கன்னா அது தேவையானது தான் சாப்பிடும், அது மேலே சாப்பிடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, பிரியாணி இருக்குதுன்னா எவ்வளோ சாப்பிடணும் சாப்பிட்றோம். அதுதான் எல்லா பிரச்சனையும் வருதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாண்டிச்சேரியில் மலர் வெல்ல சென்டர் வச்சு ரன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். உணவு முறை மூலிமா உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவேன். என் நோக்கம் என்னன்னா, உணவு முறை மூலிமா நீங்கள் ஆரோக்கியமாகிறதுக்காக நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிறேன். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 9894909515. மீண்டும் நம்பர் சொல்கிறேங்க, 98949015. நம்பர் நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஹாய் விவாஸ், சார் சொன்னது, ஏழுமலை சார் சொன்னது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து பாருங்கள், மலர் வில்லியன் சென்டர் பாண்டிச்சேரியில் இருக்குது. அந்த ஃபுட்டு ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றி உணவு முறையை மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஹெல்த் உடம்பு நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம உடம்பு நார்மலாக கொண்டாடலாம். வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஒரு ஹோட்டலில் போனால் அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு நல்லாகுதா, இப்போ அந்த ஹோட்டல் சாப்பாடு நல்லாகுதா, அந்த வாய் ருசி தான் தெரியும். அதேமாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து உடம்பு குறைக்கணும்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். பார்த்தா தான் நம்ம உடம்புடைய ஆரோக்கியமும் நல்வாழ்வும் பெறலாம். வந்து நம்ம வந்து நிறையா இப்போ ஃபுட்டை உள்ள தள்ளி உடம்பை கெடுத்துக்கிறோம். இப்போ ஒரு இந்த புதுசாக அந்த மலர் வில்லியன்ஸு அந்த உணவு முறை மாற்றி தராங்க. வந்து சாப்பிட்டு போகிறாங்க, உடம்பு நல்லாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 வீடியோ பாருங்கள், பிடிச்சதான் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தொடர்ந்து இந்த லைக் பண்ண தான் உங்கள் வீடியோ நிறைய கிடைக்கும். நிறையா போட்டு வச்சுக்கிறேன், நிறையா பஞ்சலில் என்ன நடக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிறேன் பாருங்கள். பாய்.